இந்த வீடியோவில் ஆட் அண்ட் கோர்ஸ் ப்ரொஃபஷனல் இங்கிலீஷ்ல இருந்து யூனிட் 4 ப்ரெசன்டேஷன் ஸ்கில்ஸில் ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் பேசேஜை பற்றி பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி லிசனிங் ஸ்பீக்கிங்கை பற்றி வீடியோ போட்டிருந்தோம். அந்த வீடியோக்கான லிங்கை மேலே கார்ட்ஸில் கொடுத்துருக்கோம், போய் பார்த்து தெரிஞ்சுக்குங்க. இப்போ நம்ம ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் பேசேஜஸ் பற்றி பார்ப்போம். இப்போ இந்த ரீடிங் பேசேஜஸ் இதில் பார்த்தீங்கன்னா 2 பேசேஜஸ் கொடுத்துருக்காங்க. அந்த பேசேஜஸை நம்ம ரீட் பண்ணி அதுக்கான கொஸ்டின்ஸை கீழே கொடுத்துருக்காங்க. அந்த கொஸ்டின்ஸை ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ இதில் ஃபஸ்ட்டு பேசேஜ் பார்த்தீங்கன்னா எதை பற்றி இருக்குன்னா இன்ஸ்டிடியூஷன்ஸை பற்றி இருக்குது, கல்வி நிறுவனத்தை பற்றி இருக்குது. ஸோ இதில் எதை பற்றி பேசியிருக்காங்கன்னா கல்வி நிறுவனங்களை பற்றி பேசியிருக்காங்க. For many individual or group to survey, it is important that certain human functions are kept in mind, like the function of controlling the process of reproduction. ஸோ ஒரு இண்டிவிஜுவலாவோ இல்லைன்னா ஒரு குரூப்பாவோ மனுஷன் சர்வே பண்ணோம்னா அவனுடைய மைண்டை கண்ட்ரோலில் வச்சுக்கணும். இந்த ரீப்ரொடக்ஷன் ப்ராசஸை கண்ட்ரோல் பண்ணுற மாதிரின்ற மாதிரி சொல்கிறாங்க. For the society to exist, it's important that the member of this society itself keep supplying societal member with the nutritious environment. ஒரு சொசைட்டி நல்லபடியாக இருக்கணும்னா அந்த சொசைட்டியில் இருக்கிற மெம்பர்ஸ் என்ன செய்யணும்னா ஒரு நல்ல என்விரான்மெண்ட்டை கிரியேட் பண்ணி தரணுன்ற மாதிரி சொல்கிறாங்க. And this is possible only through reproduction. And these reproduced members exist as a part of the institution of the family, which again is a part of large institution, which is the society. ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா ஸோ நல்ல என்விரான்மெண்ட்டை கிரியேட் பண்ணணும்னா அங்கே சொசைட்டியில் இருக்க மெம்பர்ஸ்லாம் ப்ராப்பராக இருக்கணும்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் மேஜர் ரோல் ப்ளே பண்ணுறது ரீப்ரொடக்ஷன் தான்ன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இந்த ரீப்ரொடக்ஷனால் இன்னொரு மெம்பர் உருவாகுவார், அதனால ஒரு ஃபேமிலி கிரியேட் ஆகும். ஸோ அந்த ஃபேமிலி தான் ஒரு பெரிய சொசைட்டின்ற ஒரு இன்ஸ்டியூட்டை கிரியேட் பண்ணுறதா சொல்கிறாங்க. ஸோ அதர் ஃபங்க்ஷன் இன்க்ளூட்ஸ் லா அண்ட் ஆர்டர் பிகாஸ் தீஸ் ஆர் வாட் கைட்ஸ் த ஃபேமிலிஸ் டு லிவ் இன் அன் ஆர்டர்லி ஃபேஷன். ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா இதை தவிர வேற என்ன இருக்குன்னா லா அண்ட் ஆர்டரை சொசைட்டியில் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஒரு ஃபேமிலி சிஸ்டத்தை கைட் பண்ணணும்னா அங்கே லா அண்ட் ஆர்டர் இருக்கணுன்ற மாதிரி சொல்கிறாங்க. டு மேக் ஷுர் தட் மெம்பர்ஸ் ஆஃப் த ஃபேமிலி அண்ட் சொசைட்டி கேன் சப்போர்ட் their and their family financial requirement, the economical institution is created. எக்கனாமிக்கல் இன்ஸ்டிடியூஷன் ஏன் கிரியேட் பண்ணுறாங்கன்னா சொசைட்டியில் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் நல்லா இருக்கணும்னா அங்கே ஃபினான்ஷியல் ரெக்குயர்மெண்ட் தேவைப்படுது. ஸோ இதுக்காகத்தான் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த எக்கனாமிக்கல் இன்ஸ்டிடியூஷனை கிரியேட் பண்ணியிருக்காங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ திஸ் டிபெண்ட்ஸ் ஆன் எஜுகேஷன் ஆஃப் அ பர்சன் for which education is supplied through the educational institution. ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா ஸோ இதெல்லாம் தேவைப்படுதுன்னா ஒருத்தருக்கு ப்ராப்பரான எஜுகேஷன் கிடைக்கணும். ஸோ அதுக்காகத்தான் என்ன பண்ணியிருக்காங்கன்னா எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன் கிரியேட் பண்ணியிருக்காங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க. இன் திஸ் வே மெனி இன்ஸ்டிடியூஷன் எக்ஸிஸ்ட் வித் த எய்ம் ஆஃப் ப்ரொவைடிங் அ ஸ்பெசிஃபிக் டீட்டெயில் ரெக்வயர்ட் டு லிவ். ஸோ இதனால தான் நிறைய இன்ஸ்டிடியூஷன் கிரியேட் பண்ணியிருக்காங்க. அதுவும் சில ஸ்பெஷலைஸ்டு ஃபீல்டுன்ற மாதிரி சொல்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா மீனிங் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன். இன்ஸ்டிடியூஷன்டா என்னன்றதை சொல்கிறாங்க. இன்ஸ்டிடியூஷன் ஆர் எஸ்டாப்ளிஷ்ட் வே ஆஃப் டூயிங் திங்ஸ். இட் ரெஃபர்ஸ் டு those rules and regulation which is their abstractness focusing on practicality of them by maintaining social interaction and regular behavioral pattern. ஸோ இன்ஸ்டிடியூஷன்டா என்ன சொல்கிறாங்கன்னா அங்கே ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கும். ஸோ அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் தான் என்ன செய்யும்னா ஒரு சொசைட்டியில் ஒரு இன்ட்ராக்ஷன் கிரியேட் பண்ணும்.
அதே மாதிரி ஒரு ரெகுலரான பேட்டர்ன் வந்து கிரியேட் பண்ணப்படும். பிஹேவியர் ரிலேட்டடான பேட்டர்ன்ஸ் வந்து கிரியேட் பண்ணப்படும்ன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இட் இன்வால்வ்ஸ் டிசிப்ளைன் அண்ட் கர்பிங் ஹியூமன் எமோஷன் அண்ட் பிஹேவியர். ஸோ இது வந்து ஒரு மனுஷனுடைய தடைகளை வந்து நீக்கும். அதே மாதிரி அவனுக்கு வந்து டிசிப்ளின்ற விஷயங்களை வந்து கற்றுக் கொடுக்கும்ன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அது வந்து எமோஷ்னலாக கூட வந்து இருக்கலான்ற மாதிரி சொல்கிறாங்க. Recognized usage and procedures are known as institutional sociology. This established rule helps create unity among the member, which takes the institution forward. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் சொசைட்டியில் வந்து இன்ஸ்டியூஷன் வந்து ஏன் வந்து கிரியேட் பண்ணுறாங்கன்னா, அது வந்து மக்களுக்கு நடுவில் வந்து யுனைட்டின்ற விஷயத்தை வந்து கொண்டு வரும். அதுதான் வந்து ஒரு தேசத்துக்கு வந்து வளர்ச்சிக்கு வந்து தூண்டி விடும், அடுத்த லெவலுக்கு வந்து கொண்டு போகுன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. There are norms set for and by every society. Even though these norms differ from society to society, the members of particular society stick to their norms. ஸோ ஒவ்வொரு சொசைட்டிக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில நார்ம்ஸ் இருக்கும். அது வந்து ஒவ்வொரு சொசைட்டிக்கும் வந்து மாறுன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அதே மாதிரி அந்த சொசைட்டியில் இருக்க மெம்பர்ஸ் வந்து அந்த நார்ம்ஸ்க்கு தான் வந்து இருப்பாங்கன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. Only then can the institute prosper. If each one will focus only on themselves, then the essence of institution will be lost and there could be chaos. ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ தனிப்பட்ட நபராக வந்து தன் மேலே வந்து ஃபோக்கஸ் பண்ணாங்கன்னா கட்டாயம் அந்த இன்ஸ்டியூஷன் வந்து பாதிக்கப்படும். அங்கே வந்து என்ன செய்யணும்னா நிறையா ப்ராப்ளம்ஸ் தான் வந்து கிரியேட் ஆகுன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. சே the parents need the steady support without which they cannot look after their children, because the institution of the family does not teach one that is their responsibility to look after their children. ஸோ இங்கே பேரண்ட்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு இன்ஸ்டியூஷன் மூலமாக தான் வந்து அவங்க வந்து சில விஷயங்களை வந்து கற்றுத்தராங்க. அவங்க வந்து தனிப்பட்ட நபராக வந்து எல்லாரையும் வந்து கவனிக்க முடியாது. ஸோ அதனால் என்ன செய்யணும்னா இன்ஸ்டியூஷனை தான் வந்து டிபெண்ட் பண்ணியிருக்காங்கன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. It is a natural drive and instinct. This is what makes the generation and institution forward, else it might collapse. ஸோ இது வந்து நேச்சுரலான விஷயம்தான். இது வந்து ஒரு இன்ஸ்டிங்க்டான விஷயம்தான். இதை வந்து நம்ம வந்து ப்ராப்பராக வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இல்லைன்னா அது வந்து என்ன செஞ்சிரும்னா ஒரு கொலாப்ஸில் போய் முடியும்ன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. எவ்ரி ஒன் ஹேட் டு அண்டர்ஸ்டாண்ட் தேர் ரோல், ரிவர்சல் ஆஃப் விச் மே லேட்டர் த பீஸ் ஆஃப் சொசைட்டி அண்ட் இட்ஸ் மெம்பர்ஸ் இன் ஜென்ரல். ஸோ எல்லாரும் வந்து அவங்களுக்குன்னு கொடுத்துருக்க ரோலை வந்து தெரிஞ்சுக்கணுன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இதனால் வந்து சொசைட்டியில் வந்து பீஸ் வந்து கிரியேட் ஆகுன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. பிகாஸ் ஆஃப் த ப்ரெசன்ஸ் ஆஃப் ஆர்கனைஸ்டு வே ஆஃப் லிவிங்ஹுட், தேர் இஸ் நாட் மச் கம்படிஷன் எல்ஸ் மெனி பீப்புள்ஸ் வுட் ஹேவ் ஃபவுண்ட் டிஃபிகல்ட்டி டு சர்வைவ். ஸோ இந்த மாதிரி ஒரு ஆர்கனைஸ்டு சிஸ்டமேட்டிக்காக நம்ம வந்து வாழணும்னா அங்கே வந்து நம்ம சர்வை பண்ணுறதுக்கு வந்து எந்த ஒரு டிஃபிகல்ட்டிஸும் வந்து இருக்காதுன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இன் அ வே சொசைட்டி இஸ் ஹெல்ப்டு பை த இன்ஸ்டியூஷன் இன் ஆர்டர் டு ஃபங்க்ஷன் ஆர் த பில்லர் ஆஃப் த சொசைட்டி. ஸோ ஒரு இன்ஸ்டியூஷன் தான் வந்து ஒரு சொசைட்டிக்கு வந்து பில்லராக வந்து இருக்குது. அதுதான் வந்து சொசைட்டியில் வந்து ஆர்டரை வந்து கிரியேட் பண்ணுதுன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. வித்தவுட் one the other cannot function properly. It is a combined supplication, so they are interdependent. ஸோ இதில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ஒவ்வொன்றும் வந்து ஒவ்வொன்றோட வந்து சார்ந்து தான் வந்து இருக்குது. இதில் ஒன்று கூட வந்து மாறிச்சுன்னா அந்த ஃபங்க்ஷன் வந்து ப்ராப்பராக வந்து இருக்காது. ஸோ சொசைட்டியில் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து இன்னொருத்தரை வந்து டிபெண்ட் பண்ணி தான் வந்து இருக்காங்க. அது மாதிரி தான் வந்து இன்ஸ்டியூஷன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. If the economic condition is good, automatically a good family can be established. ஸோ இங்கே வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, எக்கனாமிக் கண்டிஷன் வந்து நல்லா இருந்துச்சுன்னா ஒரு நல்ல ஃபேமிலி வந்து உருவாகுன்ற மாதிரி சொல்கிறாங்க. சிமிலர்லி ஃபார் அ குட் ஃபேமிலி டு லிவ் இன் அ குட் வே, ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த் இஸ் நெசசரி. என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு நல்ல ஃபேமிலி இருக்கணும்னா அந்த சொசைட்டியில் வந்து ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த்து அந்த ஃபேமிலிக்கு வந்து
ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த் வந்து நெசசரின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. How well the family will run depend on how educated its members are. Thus, the concept of institution is important to study many social science. Every person might have their own idea of an institution. ஸோ இங்கே வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு ஃபேமிலி வந்து ப்ராப்பராக ரன் ஆகணும்னா அந்த ஃபேமிலியில் இருக்கிற மெம்பர்ஸ் எல்லாருமே வந்து படித்தவங்களாக வந்து இருக்கணுன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஸோ இந்த இடத்துல தான் வந்து இன்ஸ்டியூஷன்ற விஷயம் வந்து ஒரு ப்ராப்பரான ரோல் வந்து ப்ளே பண்ணுது. ஸோ அதனால தான் நம்ம வந்து இந்த சோஷியல் ஸ்டடீஸ்லாம் வந்து பண்ணணுன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இது மூலமாக ஒவ்வொருத்தருடைய மனசுலேயும் வந்து ஒவ்வொரு ஐடியாஸ் வந்து உதிக்கும் இந்த இன்ஸ்டியூஷன்ஸ்னாலன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் இன்ஸ்டியூஷன். இன்ஸ்டியூஷனுடைய கேரக்டரிஸ்டிக்ஸை பற்றி பேசுகிறாங்க. A cluster of social usage, a culture system exists and follow the same cultural practice and tradition. ஸோ இந்த கல்ச்சுரல் சிஸ்டத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய கல்ச்சுரல் ப்ராக்டிஸ்லாம் இருக்குது, நிறையா ட்ரெடிஷன்ஸும் வந்து இருக்குன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அடுத்து the relative degree of permanence. The belief are laid out and tried and tested over time. If they sustain, then they became the fundamental belief of institution and again a permanent recognition. ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு பிலீஃபை வந்து என்ன பண்ணுவோம்னா டெஸ்ட் பண்ணுறதுக்காக அந்த டயத்தில் வந்து அப்ளை பண்ணுவோம். அது ஒரு வேளை வந்து நல்லதாக வந்து போயிடுச்சுன்னா அந்த பிலீஃபை வந்து அப்படியே வந்து அந்த இன்ஸ்டியூஷன் வந்து கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிடும். அதை வந்து மாற்றவே மாட்டாங்க. அது வந்து ஒரு பெர்மனன்ட் பிலீஃபாகவே வந்து மாறிடும்ன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. வெல் நோன் டிஃபைன் அப்ஜெக்டிவ்ஸ். த அப்ஜெக்டிவ் ரிசோனேட்ஸ் வித் கல்ச்சுரல் நார்ம்ஸ். It is kept in the mind that peoples are made to understand the difference between objective and the function. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நிறையா கல்ச்சர்ஸ்க்கு வந்து நிறையா நார்ம்ஸ் வந்து இருக்குது. எல்லாருக்கும் வந்து அந்த அப்ஜெக்டிவ்ஸ் வந்து தெரிஞ்சிருக்கணும். ஸோ அதுதான் வந்து நிறையா டிஃப்ரென்ஸ் வந்து க்ரியேட் பண்ணுதுன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. கல்ச்சுரல் அப்ஜெக்டிவ்ஸ் அண்டு யூட்டிலரியன் வேல்யூஸ்ன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஸோ கல்ச்சுரல் அப்ஜெக்டிவ்ஸும் ஒவ்வொரு கல்ச்சருக்கும் வந்து யூட்டிலிட்டேரியன் வேல்யூஸ் வந்து இருக்குன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இன்ஸ்டியூஷன் ஆர் டிரான்ஸ்மிட்டர் ஆஃப் சோஷியல் ஹெரிட்டேஜ்னு சொல்கிறாங்க. ஸோ ஒரு இன்ஸ்டியூஷன் தான் வந்து ஒரு பாரம்பரியமான விஷயம். அதுதான் வந்து என்ன செய்யுதுன்னா ஒரு பாரம்பரியத்தை வந்து ஒரு ஜென்ரேஷன்லேருந்து இன்னொரு ஜென்ரேஷன் வந்து கொண்டு போகுது. இதில் வந்து முக்கியமான வேலை வந்து யார் செய்கிறாங்கன்னா இன்ஸ்டியூஷன் தான் வந்து செய்கிறாங்கன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. They are resistance of social changes due to the rigid of beliefs. ஸோ அவங்க தான் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா சொசைட்டியில் வந்து சேஞ்சஸ்லாம் வந்து கொண்டு வராங்க. சில ரிஜிஸ்டான பிலீஃப்ஸ்லாம் வந்து சேஞ்சஸ்லாம் வந்து கொண்டு வராங்கன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இது வந்து கேரக்டர் ஆஃப் இன்ஸ்டியூட். அடுத்து வந்து ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் இன்ஸ்டியூஷன். ஒரு கல்வி நிறுவனத்தோடைய ஃபங்க்ஷன் என்னன்றதை வந்து சொல்கிறாங்க. They simplify the action and work of the individual. ஒரு இன்ஸ்டியூஷன் வந்து என்ன பண்ணுதுன்னா ஒரு இண்டிவிஜுவல் உடைய ஒர்க்கு அவருடைய செயல்பாடுகளை வந்து ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணுதுன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. They provide a mean to control the society and people who constitute it. ஸோ இங்கே வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு சொசைட்டியை வந்து சொசைட்டியும் பீப்புளையும் வந்து அதுதான் வந்து கண்ட்ரோல் பண்ணுது. சொசைட்டி கிரியேட் பண்ணுறது வந்து பீப்புள் தான். ஸோ அந்த சொசைட்டியை வந்து கண்ட்ரோல் பண்ணுறது வந்து இன்ஸ்டியூஷன் தான்ன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. எவ்ரி இண்டிவிஜுவல் இஸ் அசைன்ட் அ ரோல் டிபெண்டிங் ஆன் விச் ஹீ கேன் அச்சீவ் அண்ட் ரெகுலேட் ஹிஸ் ஸ்டேட்டஸ். ஸோ ஒவ்வொரு இண்டிவிஜுவலுக்கும் வந்து ஒவ்வொரு ரோல் வந்து கொடுக்குது. அவங்க வந்து எதை வந்து அச்சீவ் பண்ணணும், அவங்களுடைய ஸ்டேட்டஸை வந்து எப்படி வந்து செட் பண்ணுறது எல்லாத்தையும் வந்து இன்ஸ்டியூஷனுடைய ஃபங்க்ஷன் தான்ன்ற மாதிரி சொல்கிறாங்க. தே ஹெல்ப் டு மெயின்டைன் த ஆர்டர் இன் சொசைட்டி. அவங்க வந்து என்ன செய்கிறாங்கன்னா சொசைட்டியில் வந்து ஆர்டரை வந்து கிரியேட் பண்ணுறாங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க. தே ஆக்ட் அஸ் அ ஸ்டிமுலண்ட் பை கிவிங் த ரெக்வர்டு ஃப்ரீடம். ஸோ அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இவங்க தான் வந்து நமக்கு தேவையான ஃப்ரீடம் எங்கே வந்து இருக்குன்றதை வந்து காட்டுறாங்க. நமக்கான ஃப்ரீடம் வந்து இதுதான்ற மாதிரி வந்து காட்டுறாங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க. கிரியேட் ஹார்மனி யூனிட்டி அமாங் த மெம்பர்ஸ் ஆஃப் சொசைட்டி. ஸோ இன்ஸ்டியூஷன் தான் வந்து என்ன செய்யுதுன்னா
பாரம்பரியத்தையும் கொண்டு வருது, நமக்குள்ள வந்து ஒற்றுமையும் வந்து கொண்டு வருதுன்ற மாரி வந்து சொல்றாங்க. ஸோ இத வந்து நம்ம வந்து வாசிக்கிறோம். வாசிச்சுட்டு அதுக்கான டாஸ்க்கும் வந்து கீழ வந்து குடுத்துருக்காங்க. ஸோ இந்த டாஸ்க்லாம் நம்ம வந்து ஃபாலோ பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த 4 கொஸ்டின்ஸையும் வந்து நம்ம வந்து அந்த இன்ஸ்டிடியூஷன் ரிலேட்டடா வந்து வாசிச்சா தான் வந்து இந்த விஷயங்கள்லாம் நம்மனால வந்து பேச முடியும். ஸோ அடுத்து வந்து செகண்ட் பேசேஜ். இதுல வந்து யார பத்தி வந்து பேசியிருக்காங்கன்னா, எம்.என். ஸ்ரீனிவாச பத்தி பேசியிருக்காங்க. ஸோ அதோட ஃபுல் ஃபார்ம் என்னதுன்னா, மைசூர் நரசிம்மராவ் ஸ்ரீனிவாஸ். இவரு வந்து மைசூர்ல வந்து பிறந்திருக்காரு. இவரு வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் இந்தியன் சோசியாலஜிஸ்ட்ன்ற மாரி வந்து சொல்றாங்க. இவரு வந்து நெறைய டிகிரீஸ் வந்து வாங்கியிருக்காரு. சோசியாலஜிலன்ற ஃபீல்ட்ல சோசியாலஜில வந்து நெறைய டிகிரீஸ் வந்து வாங்கியிருக்காரு. He studied are permanent in the area of caste and other classification, Sanskritization and many other topics that revolves around the caste itself. ஸோ இவர் வந்து நிறையா விஷயங்கள் வந்து படிச்சிருக்காரு. நிறையா விஷயங்கள பத்தி பேசியிருக்காரு. அதில வந்து பார்த்தீங்கன்னா, அந்த கேஸ்ட் சிஸ்டம் வந்து கிளாசிஃபை பண்ணியிருக்காரு. சான்ஸ்கிரிட்டைசேஷன பத்தியும் பேசியிருக்காரு. அடுத்து வந்து இந்த கேஸ்ட் சிஸ்டத்த பத்தி நிறையா வந்து பேசியிருக்காரு. ஹி ரெக்வயர்டு ஹிஸ் நாலேஜ் அண்ட் டாக்டரேட் இன் த சோஷியாலஜி இன் த யூனிவர்சிட்டி ஆஃப் பாம்பே. ஸோ இவருக்கு வந்து சோஷியாலஜியில் வந்து டாக்டரேட் வந்து வாங்குறாரு. எங்கேண்டா யூனிவர்சிட்டி ஆஃப் பாம்பேல வந்து வாங்கியிருக்காரு. In the late 40s, Srinivas went to University of Oxford for his further studies. அவருக்கு வந்து 40 வயசு ஆகுறதப்போ ஸ்ரீனிவாஸ் வந்து யூனிவர்சிட்டி ஆஃப் ஆக்ஸ்ஃபோர்டுக்கு வந்து போறாரு. இன்னும் ஃபர்தராக வந்து படிக்கிறதுக்காக. There he played a significant role and started bringing up the ideas of sociology. In brief, the topic which were a great important to Srinivas were. ஸோ அங்கே போய் வந்து இவர் வந்து நிறையா விஷயங்களை வந்து சொல்லியிருக்காரு. ஓகேங்களா, இந்த சோஷியாலஜின்ற ஐடியாலஜியை பற்றி வந்து பேசியிருக்காரு. ஸோ அதில் வந்து நிறைய இம்பார்ட்டண்ட்டான டாபிக்ஸை பற்றி பேசியிருக்காரு. அதில் ஒரு சில டாபிக்ஸை வந்து கீழே வந்து கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து சான்ஸ்கிரிட்டைசேஷன் இஸ் த ப்ராசஸ் இன் ஹிந்துயிசம் இன் விச் த லோ கேஸ்ட் ஹிந்து person or a group tries to acquire the values, ideologies and rituals of higher caste Hindus. ஸோ இந்த சான்ஸ்கிரிட்டைசேஷனில் வந்து எதை பற்றி சொல்கிறாருன்னா, ஹிந்துசமில் பார்த்தீங்கன்னா லோ கிளாஸ் ஹிந்துஸும் வந்து இருக்காங்க. ஸோ அந்த நபரோ இல்லை அந்த லோ கிளாஸ் ஹிந்து பர்சனில் இருக்கிற அந்த குரூப்ஸ் எல்லாரும் சேர்ந்து என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த ஹை கேஸ்ட் ஹிந்துஸ் உடைய வேல்யூஸ், ஐடியாலஜி, அவங்களுடைய ரிச்சுவல்ஸ் எல்லாத்தையும் வந்து பழக ட்ரை பண்ணுறது தான் வந்து சான்ஸ்கிரிட்டைசேஷன்ற மாதிரி வந்து சொல்கிறாரு. அடுத்து வந்து வெஸ்டர்னைசேஷன் அப்ளைஸ் டு இந்தியன் கல்ச்சர் அண்டர்கோயிங் சேஞ்சஸ் ஆன் அக்கௌண்ட் ஆஃப் இந்தியன் பீப்புள் பாரோயிங் த கல்ச்சர் ஆஃப் வெஸ்ட். இங்கே வந்து வெஸ்டர்னைசேஷனை பற்றி பேசியிருக்காரு. அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, நம்ம வந்து இந்தியன் கல்ச்சர் வந்து இருக்குது, இருந்தாலும் நம்ம வந்து என்ன பண்ணுறோம்னா வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்லேருந்து அவங்களுடைய கல்ச்சரை வந்து பாரோ பண்ணுறோன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காரு. அடுத்து வந்து செக்குலரைசேஷன் இன் இந்தியா இஸ் அ ப்ராசஸ் இன் விச் ஆல் ரிலிஜியன் எக்ஸிஸ்டிங் இன் இந்தியா வில் பி ட்ரீட்டட் ஆஸ் ஈக்குவல் அண்ட் நியூட்ரல். தீஸ் ஆர் சம் ஆஃப் த சோஷியல் சேஞ்சஸ் விச் ஸ்ரீனிவாஸ் எம்பசைஸ் ஆன். ஸோ இங்கே வந்து செக்குலரிசம் பற்றி பேசியிருக்காரு. ஸோ இந்தியாவில் பார்த்தீங்கன்னா நிறையா ரிலிஜன் இருக்குது. ஸோ அந்த ரிலீஜன் எல்லாத்தையும் வந்து நம்ம வந்து எப்படி பார்க்கணும்னா ஈக்குவலாக வந்து ட்ரீட் பண்ணணும், எல்லாமே வந்து சமமாக தான் வந்து பார்க்கணும். ஸோ இந்த மாதிரி சேஞ்சஸ் வந்து நான் எதிர்பார்க்குறேன்ற மாதிரி ஸ்ரீனிவாஸ் வந்து சொல்கிறாரு. அடுத்து ரிலீஜன் அண்ட் கேஸ்ட். ஹி எம்பசைஸ் ஆன் மெனி டாபிக் ரிலேட்டட் டு ரிலீஜன் அண்ட் வில்லேஜ். ஸோ இவர் வந்து எதை பற்றி இப்போ பேசுகிறாருன்னா ரிலீஜன் அண்ட் கேஸ்ட் சிஸ்டத்தை பற்றி பேசுகிறாரு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பேசுகிறப்போ வில்லேஜை பற்றியும் பேசி ஆகணுன்ற மாதிரி வந்து சொல்கிறாரு. ஹவு ரிலீஜன் பிளே அ இம்பார்ட்டன்ட் ரோல் டு ஃபார்முலேட் இந்தியன் சொசைட்டி. ரிலீஜன் தேர்ஃபோர் கேரிஸ் caste system which again produces subdivision of this caste. ஸோ ரிலீஜியன்ற விஷயம் வந்து இந்தியன் சொசைட்டியில் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் வந்து ப்ளே பண்ணுதுன்னு சொல்கிறாரு. ஸோ ஒரு ரிலீஜன் வந்து என்ன செய்யுதுன்னா ஒரு கேஸ்ட்டை கொண்டு வருது. ஸோ அந்த கேஸ்ட்லேயும் பார்த்தீங்கன்னா நிறையா சப்டிவிஷன் இருக்குன்ற மாதிரி வந்து சொல்கிறாரு. He later discusses how this caste affect different caste group differently. ஸோ இந்த கேஸ்ட் சிஸ்டம்னால மற்ற கேஸ்ட்டை வந்து எப்படி வந்து
எப்படி வந்து ப்ராப்ளம் வந்து கிரியேட் பண்ணுதுன்றத வந்து சொல்றாரு. ஈச் கேஸ்ட் கேரிஸ் இட்ஸ் பொசிஷன் இன் சொசைட்டி அண்ட் ட்ரீட்ஸ் ஆன் த பேசிஸ் ஆஃப் தோஸ் ரேங்க். சொசைட்டியில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கேஸ்ட்டுக்கு வந்து ஒவ்வொரு பொசிஷன் வந்து இருக்குன்ற மாதிரி வந்து சொல்கிறாரு. ஸோ அதனால வந்து அவங்கள வந்து ரேங்க் படி தான் வந்து ட்ரீட் பண்ணுறாங்கன்ற மாதிரி வந்து சொல்கிறாரு. ஹி ஃபர்தர் டாக்ஸ் அபவுட் ஹவு தீஸ் கேஸ்ட் டிஃபர்ஸ் bringing out more different among people differs like occupational difference, hierarchical in society, the system of pure and impure caste, panchayat and assemblies. ஸோ இந்த கேஸ்ட் சிஸ்டம்னால நிறைய டிஃப்ரென்ஸ் வந்து கிரியேட் ஆகுது. அது வந்து வேலை பார்க்குற இடத்துலையும் சரி, நம்ம வாழ்கிற சொசைட்டிலையும் சரி, அதே மாதிரி பஞ்சாயத்துலேயும் சரி, அசம்பிளிலையும் சரி கேஸ்ட் வந்து பார்க்குறாங்க. இதனால வந்து நிறைய டிஃபரன்சஸ் வந்து கிரியேட் ஆகுதுன்ற மாதிரி வந்து இந்த ரிலிஜியன் அண்ட் கேஸ்ட் சிஸ்டத்தை பற்றி பேசுகிறாரு. அடுத்து வந்து டாமினன்ட் கேஸ்ட். அக்கார்டிங் டு ஸ்ரீனிவாஸ், any caste that has three main powers of numerical strength, political power and economical power is said to be the dominant caste. ஸோ ஸ்ரீனிவாசை பொறுத்த வரைக்கும் டாமினன்ட் கேஸ்ட்னா என்னன்னு சொல்கிறாருன்னா, ஒரு பர்டிகுலர் சமுதாயத்தை சேர்ந்தவங்க எத்தனை பேர் இருக்காங்க, அவங்க வந்து பொலிட்டிக்கல் பவரில் இருக்காங்களா, அவங்கள வந்து எக்கனாமிக்கலாக பவர்டாக இருந்தாங்கன்னா அவங்களத்தான் வந்து அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா டாமினன்ட் கேஸ்ட்ன்ற மாதிரி வந்து சொல்கிறாரு. Now he raises a new concept of dominant caste. It does not talks about how caste or rank in society. ஸோ இப்போ இவர் வந்து புது டைப் ஆஃப் டாமினன்ட் கேஸ்ட்டை பற்றி வந்து பேசுகிறாரு. ஸோ இதுதான் வந்து என்ன பண்ணுதுன்னா சொசைட்டியை வந்து ரேங்க் பண்ணுதுன்ற மாதிரி வந்து சொல்கிறாரு. இஃப் ஒன்லி கன்சர்ன் வித் இஃப் ஒன் ஹேஸ் நியூமரிக்கல் ஸ்ட்ரென்த், பொலிட்டிக்கல் பவர் அண்ட் எக்கனாமிக்கல் பவர் ரெஸ்பெக்டிவ்லி ஆஃப் வெதர் he belongs to low or higher caste. ஸோ அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, ஒரு கேஸ்ட்டை வந்து நம்ம வந்து எப்படி வந்து பார்க்குறோம்னா, அவங்க வந்து ஆட்களில் வந்து ஜாஸ்தியாக இருந்தாலும் சரி, அவங்க பொலிட்டிக்கலில் வந்து பவர்ஃபுல்லான இடத்துல இருந்தாலும் சரி, எக்கனாமிக்கலாக வந்து அவங்க வந்து பவர்ஃபுல்லாக இருந்தாலும் சரி, அவங்க வந்து லோ கேஸ்ட்டாக ஹை கேஸ்ட்டான்னு பிரிக்கிறது வந்து இந்த கேஸ்ட் சிஸ்டம் தான்ன்ற மாதிரி வந்து சொல்கிறாரு. ஸோ இது ரிலேட்டடாக வந்து சில கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. அந்த கொஸ்டின்ஸை வந்து நம்ம வந்து இதை வாட்சி பார்த்துட்டு ஆன்சர் பண்ணுற மாதிரி வந்து இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னொரு எக்ஸசைஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து நம்ம வந்து இப்போ எம்என் ஸ்ரீனிவாஸ் பேசின ஐடியாலஜியை வந்து ஓவராலாக வந்து ப்ரெசென்ட் பண்ணுற மாதிரி வந்து இருக்கும். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இன்னொரு வீடியோவில் நான் வந்து உங்களை வந்து மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.